அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் ஆண்டவனுடைய அருள்ல. ஆனா ஒரு மூத்த அமைச்சர் பண்ற டிராமாவை பாருங்க. நேத்து முகநூல் பக்கத்துல போறாரு, இன்னைக்கு நான் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன், ஏன்னா அடிமை கூட்டணியை நான் எதிர்க்கிறேன். நம்ம கூட்டணி எதுக்கு அவரு பிறந்த நாளுக்கும் நம்ம கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அடுப்பெரிக்கிறதுக்கு கேஸே இல்ல, அதனால பிறந்த நாளை கொண்டாடி. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. சோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டுல பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசல யாரும் போல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பிரதமர் நேற்று காலையில் தெளிவா பேசினாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நாம இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். இந்த கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர், நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 9ஆம் தேதி மார்ச் மத்திய அரசு கொண்டு வந்த பிறகு எல்பிஜினுடைய உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே 28 விழுக்காடு கம்பேரபிள் பேசிஸ்ல உயர்ந்திருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல் 2 கப்பல் ரொம்ப சேஃபா நேத்து நைட்ல இருந்து காலையிலக்குள்ள 2 இந்திய கப்பல் சேஃபா கிராஸ் பண்ணி வந்திருக்கு. நமக்கு சேஃப் பேசேஜ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கப்பல் கொண்டு வரக்கூடிய கேஸ் என்பது ஒரு நாளைக்கான ரிஃபைனிங் கெபாசிட்டி, பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அவங்க சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்கு தான் கெரியர் கொடுக்குறாங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஒரு வெற்றி இதை பறைசாற்றுது. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதுமே பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் விலை 20% உயர்ந்திருக்கு. 2 வாரம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை கொடுத்திருக்காங்க. 50% அரசு கார்களை ரோட்ல இருந்து எடுத்திருக்காங்க. பெட்ரோல் ரேஷனிங் பண்றாங்க. இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக அற்புதமா வரக்கூடிய சப்ளையை நம்ம மேனேஜ் பண்றோம். இந்த நேச்சுரல் கேஸ் ஆர்டரை போட்டு யாருக்கு என்ன கொடுக்கணும், 100% எல்பிஜி கேஸ் 100% அப்படியே கொடுத்துடணும். அதன் பிறகு ஃபர்டிலைசருக்கு போறது 30% குறைச்சிருக்காங்க. 70% ஃபர்டிலைசருக்கு போற கேஸ் போகும். அதன் பிறகு இண்டஸ்ட்ரி 80% போகும், 20% குறைச்சிருக்காங்க. அதன் பிறகு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 20% குறைச்சிருக்காங்க, 80%. அடுத்து அந்த ஆர்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. எங்கேயும் பிரச்சனை இல்லாம போகும்போது எதற்காக பீதியை கிளப்பி பொதுமக்களை நீங்க ரோட்டுக்கு போக வைக்கிறீங்க? அதனால தமிழக மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்க யாரும் கஷ்டப்பட்டு வீதிக்கு வராதீங்க, ரோட்டுக்கு போகாதீங்க. நீங்க பெட்ரோலை பிடிச்சு ஒரு வீட்டில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க். 20 லிட்டர் கேன், 15 லிட்டர் கேன்ல நீங்க போய் வாங்கிட்டு வந்து அதை டெய்லி 1 லிட்டர் 2 லிட்டர் 2 வீலர் ஊத்திக்கலாம். நீங்க வீட்டில் வாங்கி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க். எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை.